அறிக்கைகளின்படி ஒரு குறிப்பிட்ட காமர்ஸ் தளம் ஜிஎஸ்டி வரி குறைப்புகளுக்கு பிறகு சில பொருட்களின் விலைகளை உயர்த்தியதாக விளம்பரம் செய்தது. இதற்கு ஒரு தொழில்நுட்ப கோளாறை காரணமாக குறிப்பிட்டது. இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த நிறுவனம் விலைகளை சரி செய்தது. இருப்பினும் இந்த செயல்பாடு அரசின் கவனத்தை ஈர்த்தது. இது போன்ற சம்பவங்கள் வரி குறைப்பின் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குகின்றன. அரசு தற்போது 50க்கும் மேற்பட்ட பொருட்களின் விலைகளை மறுபரிசீலனை செய்து வருகிறது. நாடு முழுவதும் உள்ள களக்குழுக்கள் நிறுவனங்கள் ஜிஎஸ்டி விதிமுறைகளுக்கு இணங்குகின்றனவா என்பதை கண்காணித்து வருகின்றன. இந்த நடவடிக்கை வரி குறைப்பின் பலன்கள் நுகர்வோரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாகும். நுகர்வோர் விவகாரத்துறைச் செயலாளர் நிதி கரே இந்த விவகாரம் குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நுகர்வோர் விவகாரத்துறைக்கு நிறுவனங்கள் ஜிஎஸ்டி பலன்களை நுகர்வோருக்கு வழங்காதது குறித்து 3000க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக நிதி கரே சமீபத்தில் தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.